ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் துடியலூர் கிளை இணைந்து 15வது வருடம் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் ஸ்ரீ கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக முதல் நாள் திரு நாகை முகுந்தன் அவர்களுடைய சொற்பொழிவு மற்றும் மாலை திரு ஆய்க்குடி குமார் பாகவதர் அவர்களுடைய நாம சங்கீர்த்தனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2ஆம் நாள் திரு ஆதித்யா ரமேஷ் பாகவதர் அவர்களால் அஷ்டபதி மற்றும் திவ்ய நாமம் டோலோத்சவம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கடைசி நாள் 3வது நாளாக சுவாமி திருக்கல்யாணம் இன்னும் சிறிது நேரத்தில் 12 மணி அளவில் நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1200 பக்தர்கள் இங்கு குழுமியுள்ளனர். நாங்கள் வருடம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது கமிட்டியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் மதியம் உணவு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றும் எங்களுக்கு எங்களுடைய பகுதியில் உள்ள பிஆர்ஜி ஹாஸ்பிட்டல், ஹிம் ஹாஸ்பிட்டல், ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல், சிவானி ஹாஸ்பிட்டல் போன்ற பல மருத்துவமனைகள் கடந்த 3 நாட்களாக இங்கு மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம் அகர்வால் கண் மருத்துவம் அகர்வால் அனைவரும் இங்கு இலவசமாக தினசரி காலையிலிருந்து மதியம் வரை அவர்களுடைய மருத்துவ குழுவினருடன் இலவச ஆலோசனை வழங்கியுள்ளனர். அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான இந்த விழாவில் சிறப்பான ஏற்பாடாகி உள்ளது. அடுத்து எங்களுக்கு நம்ம விஜயகாஷினி பள்ளி ஆட்டிசம் குழந்தைகள், அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவர்களுக்கு எங்கள் மஃபட்லால் அவர்கள் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைகளுக்கு சீருடைகள் வழங்கி நேற்று மதியம் 4 மணி அளவில் அவர்களுக்கு சீருடைகள் வழங்கினோம். அடுத்து எங்களுடைய பகுதியில் உள்ள வைதிக குழந்தைகள், வேத பாடசாலை குழந்தைகளுக்கு ஒரு 15 பேர்களுக்கு அவர்களுக்கு வேஷ்டி மற்றும் துண்டு கலைவாணி டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் மூலம் வழங்கப்பட்டது. இப்படி நிறைய காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மேன்மேலும் எங்களுடைய கமிட்டி நல்லபடியாக வளர்ந்து இந்த கோவை மாவட்டத்தில் நாங்கள் முதலாக இருக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக பணியிலும் எங்களுடைய மற்ற எல்லா பணிகளிலும் நாங்கள் சிறந்து இருக்க வேண்டும் என்று இருக்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய கமிட்டி உறுப்பினர்கள் மிகவும் நான் என்ன சொல்லுகிறேனோ ஒரு தலைவருடைய இதற்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய உழைப்பினால் தான் இந்த அளவுக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். நாங்கள் சும்மா ஃபஸ்ட்டு முதலாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 100 பேர் 200 பேரை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கு இந்த அளவு பறந்து விரிந்து எத்தனையோ பக்தர்கள் எங்கெங்கிருந்தோ வந்திருக்காங்க. திருப்பூர், ஈரோடு எல்லா இடத்துலையும் வராங்க. அடுத்தது கூட நாங்கள் பெரிய மண்டபம் இல்லை, இந்த மண்டபத்துக்காரர் எங்களை விட மாட்டேங்கிறார், இங்கே தான் பண்ணணுங்கிறார். அப்படியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து அனைவருக்கும் விதமாக சற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ராதாகிருஷ்ணரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம். நன்றி.